வேளாங்கண்ணியின் பொன்விழா விருட்சம். நமது அசோக் நகர் வேளாங்கண்ணி மேல்நிலைப்பள்ளி நம் வாழ்க்கையின் விடிவெள்ளி, கல்வி சேவையின் கலங்கரை விளக்கம், சென்னை அசோக் நகரின் அறிவு சுரங்கம், நாடி வந்தவரின் அடைக்கல அடையாளம், வேளாங்கண்ணி பள்ளிகள் குழுமத்தின் சொத்தான சிந்தனை வித்து. நம் பள்ளி 50 ஆண்டுகள் கடந்து அற்புதம் நிகழ்த்திய வரலாற்றை சற்றே கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கலாம். நெல்லை சீமையின் கூடங்குளத்தில் சொல்லேர் உழவர் அற்புதம் சாமுவேல் இணையருக்கு பிள்ளை செல்வமாய் 1946ஆம் ஆண்டு மார்ச் 9ஆம் நாளில் அவதரித்தார் நம் கல்வியாளர் சந்தனமுத்து அவர்கள். வாழ்வில் கரையேற துடித்து நாள்தோறும் 14 கிலோமீட்டர் நடந்து இடிந்த கரை சென்றார். அறிவொளி வேண்டி தெரு விளக்குகளின் வெளிச்சத்தில் படித்தார். 1967இல் பட்டம் பெற்றதோடு தாய் கொடுத்த 100 ரூபாயுடன் வேலை தேடி அலைந்து திரிந்து திண்டிவனம் அருகில் உள்ள தனியார் பள்ளியில் வேதியியல் கற்பிக்கும் ஆசிரியர் பணியில் சேர்ந்தார். வறுமை மறைக்க வெள்ளை அணிந்தவர் வளமையிலும் சிறக்கும் வெண்மனம் கொண்டார். அயராது படித்து தேறி வருமான வரித்துறை ஆய்வாளராய் 1968ஆம் ஆண்டு பிப்ரவரி 8ஆம் நாளில் அரசு பணியில் அடியெடுத்து வைத்தார் நம் தாளாளர். காமராசர் கக்கன் மீது அன்பு உள்ளம் கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்காய் உயிர் தியாகம் செய்த தியாகி தேவதாசனின் திருநிறை செல்வியான சியோன் குமாரத்தி ஞானசிகாமணியை 1971 டிசம்பர் 13இல் கண்ணியத்தோடு கரம் பிடித்தார் நம் தாளாளர். தான் அயராது உழைத்து தன் நண்பருடன் இணைந்து தருமமிகு சென்னை அசோக் நகரில் 1975ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் நாளில் வெறும் 5 மாணவர்களோடும் திருமதி லட்சுமி என்ற தலைமை ஆசிரியரோடும் ஓலை குடிசையில் தொடங்கப்பட்ட ஆரம்ப பள்ளியாக உலகிற்கே ஒளி கூட்டும் கல்வி பணிக்கு அடிக்கல் நாட்டியது என்றாலும் அது இன்று வேளாங்கண்ணி பள்ளிகள் குழுமம் என்ற ஆலமரத்தின் ஆணிவேராக நிலைத்து நிற்கின்றது. கற்றலையும் தொண்டையும் வேளாங்கண்ணியின் உயிர் மூச்சாகவும் ஒழுக்கத்தையும் கல்வியையும் உடல் அமைப்பாகவும் கொண்டு செயல்பட்டதால் முதல் ஆண்டிலேயே 89 மாணவர்களை கொண்டு சிறந்த வளர்ச்சியை எட்டியது நம் அசோக் நகர் வேளாங்கண்ணி மேல்நிலைப்பள்ளி. ஆலமர விருட்சமாய் வளரத் தொடங்கிய நம் பள்ளி 1990களில் ஆர்டன் கொடுங்கையூரில் தனது முதல் விழுதினை துளித்தது. அது தற்போது ஆர்டன் மெட்ரிகுலேஷன் மற்றும் சிபிசி பள்ளியாகவும் R72 சிபிஎஸ்இ பள்ளியாகவும் பல ஆயிரம் மாணவர்களோடு வளர்ச்சி பெற்று ஆலமரத்தின் அசைக்க முடியாத தூணாகவே விளங்கி வருகின்றது. அதற்கு அடுத்த ஆண்டான 1991லேயே கலைஞர் கருணாநிதி நகரில் மீண்டும் ஒரு கிளைப்பள்ளியை உருவாக்கியது வேளாங்கண்ணியின் மேலும் ஒரு படிநிலை வளர்ச்சிக்கு வித்திட்டது எனலாம். தொடர்ந்து பல்வேறு நிலைகளில் வளர்ச்சியை அடைந்த நம் வேளாங்கண்ணி பள்ளிகள் குழுமத்தின் மற்றும் ஒரு அடையாளமாக 2012ஆம் ஆண்டில் அமைதி நிறை பசுமை பூமி என்ற பொதுப்பள்ளியை குன்றத்தூரில் உருவாக்கியது. 2019ஆம் ஆண்டில் நெல்லை சமூகரங்கபுரத்தில் தனது பெற்றோருக்கு செய்யும் நன்றி கடனாக அற்புதம் சாமுவேல் என்ற பொதுப்பள்ளியை தொடங்கிய நம் கல்வியாளரின் பள்ளிகள் குழுமம் கல்வியில் 5 மாணவர்கள் என்ற நிலையில் ஆரம்பித்து லட்சக்கணக்கான மாணவர்களின் வாழ்வில் அறிவு ஒளியை ஏற்றியதோடு இதுவரை 10,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களின் வாழ்க்கைக்கும் ஆதாரமாகவும் விளங்கி எண்ணற்றோரின் கலங்கரை விளக்கமாக திகழ்ந்து 50 ஆண்டுகளை கடந்து கல்வியில் ஒரு புது சகாப்தம் படைத்துக் கொண்டிருக்கிறது வேளாங்கண்ணி பள்ளிகள் குழுமம் என்றால் அது மிகையாகாது. நம் பள்ளி மாணவர்களுக்கும் சமூகத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் விதமாக கார்கில் போரின் போது ஏற்பட்ட இழப்பை சரி செய்வதற்காக பள்ளியின் சார்பில் 4 லட்சம் ரூபாயை அந்நாளைய முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்களிடம் அளித்து சமூகத்திற்கு முன்னுதாரணமாகவும் விளங்கியது நமது வேளாங்கண்ணி பள்ளிகள் குழுமம். எதிர்கால மாணவர்களுக்கும் நல்லறிவு புகட்ட வேண்டும் என்பதற்காக மிக சிறந்த ஆளுமைகளை கொண்ட சான்றோர்களும் அறிஞர்களும் உயர் பொறுப்பாளர்களும் நம் பள்ளியின் விழாக்களில் கலந்து கொண்டு நம் பள்ளியின் பெருமையினை மேலும் சிறப்படைய செய்துள்ளனர். தமிழகத்திற்கே முன்னோடியாக நம் பள்ளியில் மட்டுமே உழைப்பின் மகத்துவத்தை பறைசாற்றும் செய்யும் தொழிலே தெய்வம் என்னும் பட்டுக்கோட்டையாரின் பாடலை இறைவாழ்த்தாக கொண்டும் இயங்கி வருகின்றது. நம் பள்ளி அனைத்து மக்களிடமும் சாதி சமய இன மொழி மனித நல்லிணக்கத்தை கற்பிப்பதோடு மட்டுமல்லாமல் சமூக பொது உடைமை சிந்தனைவாதிகளின் கருத்துக்களை பிறருக்கு கொண்டு சேர்ப்பதோடும் மூட நம்பிக்கை ஒழிப்பு, தன்னம்பிக்கை வளர்ச்சி,
இது நம் பள்ளி நம் குடும்பம் என்ற அளவிலேயே பள்ளியோடு இணைந்து ஆதரவளித்து வருவது நம் பள்ளி பெற்ற மிக சிறந்த நற்பெயராகும். நம் பள்ளி தொடங்கப்பட்ட காலம் முதல் இன்று வரை அனைவரையும் அரவணைக்கும் பள்ளியாக உருவெடுத்து தனது 50 ஆண்டு கால வரலாற்றை பல்வேறு சூழ்நிலைகளை கடந்தும் சிறந்த நிலையை அடைய பாடுபட்ட நம் கல்வியாளர் சந்தனமுத்து அவர்கள் கல்வியால், உழைப்பால், கொடையால், அறிவால் பிறருக்கு தொண்டு செய்வதனை நம் வேளாங்கண்ணி பள்ளிகள் குடும்பத்தின் ஒவ்வொரு தூணிலும், ஒவ்வொரு பலகையிலும், ஒவ்வொருவரின் மனத்திலும் பதிக்க செய்ததோடு அதனையே நம் பள்ளியின் உயர்ந்த குறிக்கோளாகவும் கொண்டு செம்மாந்து நின்று இன்று தனது பொன்விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்கின்றது. இத்தகைய சீர்மிகுந்த வேளாங்கண்ணி பள்ளிகள் குழுமத்தின் ஆசிரியர்களாக, மாணவர்களாக, ஊழியர்களாக இருக்கும் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், இதுவரை வேளாங்கண்ணி பள்ளிகள் குழுமம் முன்னெடுத்த நல்ல கொள்கைகளை, நல்ல செயல்களை, நல்ல ஒழுக்க முறைகளை எக்காரணம் கொண்டும் புறந்தள்ளாமல் இனி வரும் காலங்களிலும் எப்போதும் போன்று பிறருக்கு அதனை வழிப்படுத்துவதும் நாம் நம் வாழ்க்கையில் செயல்படுத்துவதுமே நம் பள்ளி தாளாளர் அவர்களுக்கும் நன்றி கடனாகும். ஆம், நம் எல்லோரின் நினைவிலும், மனத்திலும், உடலிலும், உதிரத்திலும், உயிரிலும் கலந்திருக்கும் நம் வேளாங்கண்ணி மேல்நிலைப்பள்ளி இதே முனைப்போடு 100 ஆண்டுகளையும் கடந்து செம்மாந்து நடைபோட நாம் அனைவரும் உறுதுணையாக இருந்து ஒத்துழைப்பு நல்குவோம். வேளாங்கண்ணி பள்ளிகள் குழுமத்தின் சார்பில் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்தினை உரித்தாக்குகின்றோம்.